அடுப்பு பக்கமே போகாமல் 10 நிமிஷத்தில் இந்த காஸ்ட்லியான ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட்டை செஞ்சிடலாம். அதுவும் ஒரு கப் அவல் இருக்கா, அவளை வச்சு அவ்வளோ ஈஸியாக குயிக்காக செய்ய முடியும் அப்படின்னா யார் தாங்க செய்ய மாட்டாங்க? வாங்க இந்த சூப்பரான காஸ்ட்லியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி செய்ய நான் கட்டி அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அவலை மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் இந்த அவலை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடர்லாம் அரைச்சிக்கலாம். இந்த அவலோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 கிராம் இருக்கும். இப்போ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 1 கப் நான் என்ன கப்பில் அளந்தனோ, இப்போ நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பால் அளந்துக்கோங்க. 1 கப் அவளுக்கு 1/2 கப் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பால் பவுட்ரு உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட 4 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தது மாதிரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதற்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து இதையுமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்கள் அடுப்படி பக்கமே போகாமல் அடுப்பு ஆன் பண்ணாமலே நான் வெளியிலேயே வச்சு அவளை வச்சு செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதோட நான் ஒரு 20 முழு முந்திரி எடுத்திருக்கேன், முழுசாக எடுத்திருக்கேன். அதையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பல்ஸ் மூடில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்பவும் கொரன்னு இருக்க வேண்டாம். ஒரு 80% அளவுக்கு அதை பொடித்து அதையுமே இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு நீங்கள் கடையில் வாங்க போனீங்க அப்படின்னாலே 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு வருங்க. இதை நம்ம வீட்டில் நம்ம கையாலேயே நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி இது எல்லாத்தையுமே நல்லா கையால் இது மாதிரி சுழட்டி கலந்து விடுங்க. நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லா சுழட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் சேர்க்கறதுனால நம்மளால் இந்த ஸ்வீட்டை 2 நாளைக்கு வெளியில் வச்சு ஃப்ரிட்ஜில் 5 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் பால் வேண்டாம், நான் ரொம்ப நாளைக்கு வச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பால் சேர்க்கறதுனால அதாவது 2 நாள் தான் வெளியில் வைக்கலாம். தண்ணி சேர்த்தா ஒரு 5 நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 10 நாளைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சீக்கிரமே காலியாகிடும். 2 நாளைக்கு மட்டும்தான் நம்ம வச்சுப்போம் அப்படின்னா பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை 2 போர்ஷனாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கரெக்டான பதத்துக்கு நம்ம உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பளிங்கு மாதிரி உருட்ட வரணும். அது மாதிரி இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி குட்டி 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 பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில எல்லாம் ஒட்டவே ஒட்டாதுங்க. ஏன்னா முந்திரி, ஜீனி, நம்ம பால் பவுடர் எல்லாம் சேர்க்கறதுனால இதில் கொஞ்சம் கூட நம்ம ஆயிலோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்காம இப்படி ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட்டா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பாருங்கள், இது மாதிரி ஒரு போர்ஷனில் எல்லா பால்ஸும் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசு வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு போர்ஷன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ கலர் சேர்க்க போகிறோம். கலருக்கு உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு, எல்லோ, பிங்க்கு, க்ரீன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நம்ம இது டபுள் கலரில் இந்த ஸ்வீட்டு செய்ய போகிறோம். அதனால் என்கிட்ட
ஃபுட் கலர் ரெட் கலர் இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு கலர் என்ன கலருக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே வெள்ளை கலரில் செஞ்சு வச்சது மாதிரியே இதையும் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழகாக உருட்ட வருங்க. நம்ம எண்ணெய் நெய் இதெல்லாம் எதையுமே நம்ம கையில் தடவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சிடலாம்ப்பா. பார்க்கறதுக்கு நமக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஆயில் அதாவது நெய் அப்ளை பண்ணது மாதிரியே இருக்கும். ஏன்னா இதில் நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கோம், சுகர் சேர்த்துருக்கோம், முந்திரி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து இப்போ நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட்டு அதே மாதிரியே செய்யணும், பார்த்துக்கோங்க. நல்லா உள்ளங்கையை வச்சு உள்ளங்கையில் ஒரு ஒயிட் எடுத்து வச்சிடுறோம். இந்த பக்கம் கிராஸாக 2 பக்கமும் அந்த ரெட் பால்ஸை வச்சு அந்த பக்கம் ஒரு ஒயிட்டு வச்சு கையால் இப்படி சுற்றி அமுக்கி விடுங்க. நல்லா 4 பால்ஸும் ஒன்று சேர்றது மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ அது சேர்ந்து வந்த பிறகு உள்ளங்கையை வச்சு நல்லா சுழட்டி உள்ளே அமுக்கி விடுங்க. நான் எப்படி உள்ளங்கையை வச்சு நான் அமுக்கி விடுறேன் பார்த்தீங்களா? இது மாதிரியே அமுக்கி விடுங்க. இதுக்கப்புறம் எடுத்து விரலால் நம்ம ஒரு பேடா ஷேப்க்கு செய்ய போகிறோம். நல்லா விரலை நடு விரலை பெரு விரலை நடுவில் வச்சு கொஞ்சம் அதாவது அழுத்தி இப்படி கொடுக்கணும். கொஞ்சம் பள்ளம் வர்றது மாதிரி கொடுக்கணும். அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா பள்ளம் வர்றது மாதிரி ஒரு பேடா ஷேப்க்கு வருங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டில் 2 ஒயிட்டும் ஜாயின் பண்ணது மாதிரி இருக்குது, பேக்கில் 2 அந்த ரெட் கலரும் ஜாயின் பண்ணது மாதிரி இருக்குது. ரெட் மீன்ஸ் ஆரஞ்சு கலர். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்னொன்று செய்கிறேன் பாருங்களேன். முதல்ல விரல்களால் இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஒயிட்டு 2ம் ஜாயிண்ட் ஆகிடும். பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணி நல்லா சுழட்டி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரண்ட்டில் ஒயிட்டு பேக்கில் ஆரஞ்சு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை விரல்களால் சேர்த்து ஒரு பேடா ஷேப்புக்கு நம்ம செய்கிறோம். சென்டரில் ஒரு லைட்டாக ஒரு பள்ளம் மாதிரி வரும். நம்ம அதில் நட்ஸு வச்சு நம்மளோட உங்கள்கிட்ட விரும்பின என்ன விரும்புகிறீங்களோ நட்ஸு வச்சு அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சில்ல? அவ்வளோ ஒரு அருமையான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்யணுங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை அப்படியே நம்ம ஸ்வீட் பாக்ஸில் அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸ்வீட் பாக்ஸில் எப்படி அடுக்கி வச்சு இதோட அதாவது கண்டிப்பாக இது 1 கிலோ அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப கம்மியான விலையில், அதாவது செலவில், ரொம்ப கம்மியான செலவில் நம்ம இதை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.